கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. உயர்த்துகிறோம் இந்த கால வேளையில. உம்மால் நாங்கள் மறக்கப்படுவதில்லை ஆண்டவரே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. Hallelujah. We worship you this morning, O Lord. எங்களை விட்டு கொடுக்காத ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒரு நாள் நீங்க எங்களை விட்டு போகவும் இல்லை ஆண்டவரே, எங்களை விட்டு நீங்க விலகவும் இல்லப்பா. You never let us go, Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நீர் ஒரு நாள் எங்களை விட்டு போனதில்லைப்பா. நான் சொல்றேங்க, கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டு போனதில்லை. கர்த்தர் உங்களை விட்டு கொடுத்ததும் இல்லை. சில நேரம் கர்த்தர் நம்மளை விட்ட மாதிரியான சூழ்நிலைகள் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவரே என்னை கை விட்டுட்டீங்களே, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்மை சிற்றிப்பதற்காக, நம்மை சரி பண்ணுவதற்காக, நம்மை ஆண்டவர் உயரத்துல கொண்டு போய் நிறுத்துவதற்காக அனுமதிக்கிறார். ஒவ்வொரு சோதனையும் ஆண்டவர் நம்மளை உயரத்துல கொண்டு போயிட்டு இருக்கிறாருங்க. That is the next level. You are going into the next level. ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதை நினைவு கூறுங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை கர்த்தர் ஆவிக்குரிய வளத்திலையும், விசேஷமா எல்லா விதமான ஐஸ்வர்யத்திலையும், பொருளாதாரத்திலையும், சமாதானத்திலையும் அடுத்த கட்டத்தில் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்.
God is taking you to the next level. நான் அதை தீர்க்க தரிசனமா இந்த காலை வேளையில சொல்றேன். கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையின் அடுத்த பரிமாணத்துக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்குள் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். அதை இன்னும் வருகிற காலங்களில் நீங்கள் காண்பீர்கள்.